I'm Groot. Welcome to my channel. Let's go to the story. ஒரு இனிப்புகளால் நிறைந்த ராஜ்யம். அங்கே வீடுகள் எல்லாம் லாடு, பிஸ்கட், கேக் மற்றும் கேண்டீஸால் உருவாக்கப்பட்டு இருந்தது. அந்த ராஜ்யத்துல ஸ்வீட்டி என்ற சின்ன இளவரசி வாழ்ந்தாள். ஸ்வீட்டிக்கு சிரிக்க ரொம்ப பிடிக்கும். அவள் சிரிச்சா மின்னும் வானவில் வந்துடும். ஒரு நாள் ராஜ்யம் முழுக்க சோகமா ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா இனிப்பும் கசப்பா மாறிடுச்சு என்றார்கள். ஸ்வீட்டி ஒரு கேண்டியை எடுத்து சுவைத்து பார்த்தாள். அது கசப்பாக இருந்தது. ஸ்வீட்டி கவலை அடைந்தாள். அம்மா ராணி சொன்னாங்க, எல்லா இனிப்பும் மாயமா போயிடுச்சு. ஸ்வீட்டி சொன்னாள், கவலைப்படாதீங்க அம்மா, நான் சரி பண்ணுவேன். அவள் இனிப்பு மலைக்கு செல்வதற்காக ராஜ்யத்தை விட்டு நடக்க ஆரம்பித்தாள். ஸ்வீட்டி சாக்லேட் நிறைந்த காட்டை கடந்தாள். பிஸ்கட் பாலம் மற்றும் மின்னும் தேன் நதி எல்லாம் தாண்டி இனிப்பு மலைக்கு வந்தாள். அங்கே ஒரு சோகமான பெரிய மேகம் எல்லா இனிப்பையும் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஸ்வீட்டி சிரித்தபடி யோசித்து ஒரு குட்டி ஜோக் சொன்னாள். மேகம் சிரிச்சுது. உடனே அது எடுத்துக்கொண்ட எல்லா இனிப்பையும் பழைய நிலைமைக்கு அனுப்பியது. இனிப்பு திரும்ப வந்தது. ராஜ்யத்தில் எல்லா இனிப்புகளும் இனிப்பாக மாறின. மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். ஸ்வீட்டி சிரிச்சா வானவில் மின்னுச்சு. மக்கள் இளவரசியை பாராட்டினார்கள். அன்றிலிருந்து ஸ்வீட்டி இனிப்பு இளவரசின்னு அழைக்கப்பட்டாள். அன்றிரவு அவள் இனிப்பு மலையை நினைத்துக்கொண்டு நிம்மதியாக உறங்கினாள். என்ன குட்டீஸ், இனிப்பு இளவரசி ஸ்வீட்டியோட சாகச கதை பிடிச்சிருந்ததா? சரி, அப்போ நம்ம ஒளி இளவரசி ஆராவோட சாகச பயணத்தை அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம ஸ்வீட்டி இளவரசிக்காக மறக்காம ஒரு லைக் போட்டுடுங்க குட்டீஸ். Thanks for watching. Please like, share and subscribe.